ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா ரிசல்ட் தான். இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து 12th ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ ரொம்ப ஃபியராக இருப்பீங்க, எப்படி மார்க் வந்து வரப்போகுது சொல்லிட்டு தெரியாமல் இருப்பீங்க, ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு ரிசல்ட் வந்து செக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, தனி ஆப் இருக்கா, எந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி நான் என்னோட ரிசல்ட் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸோ உங்களோட ரிசல்ட்டை எப்படி வந்து பார்க்குறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக ரிசல்ட் அன்னைக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் லைவ் வந்து வர போகிறோம். லைவில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாமே நம்ம லைவ்லேயே நம்ம வந்து கிளியரன்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால லைவும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் போடணும், சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் இன்னும் கூடியும் வந்து பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வளரலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரோ எந்த மாதிரி ரிசல்ட் வந்து செக் பண்ணணும், முக்கியமாக அதுக்கு ஆப்லாம் டவுன்லோட் பண்ணணுமா இல்லை வெப்சைட்லேயே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர்ட்ட வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் தனியாக வந்து இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3க்கு மேலே வந்து லிங்க் வந்து இருக்குது. அந்த லிங்க் எல்லாமே நான் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ரிசல்ட்டு லிங்க் மட்டும் நம்ம வந்து கொடுக்கல. மேபி உங்களுக்கு வந்து 11th அப்புறம் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அப்கமிங்காக வரப்போகிற அப்டேட், அதாவது ஸ்கூல் ரீஓப்பனோட அப்டேட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் டெலிகிராமில் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டடான ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, முக்கியமாக ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் வந்து ஹாலிடே நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த லிங்க்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா, இந்த இத்தனை லிங்க் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோனையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஒரு வெப்சைட்டில் போய் வந்து விடும். இதில் வந்து உங்களால் வந்து ஒரு 4 ஆப்ஷன் வந்து பார்க்க முடியும். 4 ஆப்ஷன்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். மேபி நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து HSE+2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் 2023 இருக்கும். இன்னும் கூடியும் வந்து வெப்சைட்டில் இன்னும் கூடியும் வந்து டேட் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் வந்து ஒரு 5 டேஸில் இன்னும் ஒரு 2 டேஸ் வந்து இருக்குது. மேபி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு இந்த இயர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க கூடி சீக்கிரம். இப்போ நீங்கள் மேபி ஒரு 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த HSE+2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுன்னு இருக்கா, அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தோனையும் வந்து டேரெக்டாக இன்னொரு பேஜுக்கும் வந்து ரீடாக்ட் பண்ணி விடும். அங்கே தான் வந்து நம்ம ரிசல்ட்டே வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் நம்பர் இருக்கும் தெரியுமா, உங்களுக்கு அந்த நம்பர் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பரும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து முக்கியமாக ரிசல்ட்டே வந்து பார்க்க முடியும். அது மறந்து போச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் எழுதிச்சிருப்பீங்க, அதாவது ஆல்ரெடி பண்ண கொஸ்டின் பேப்பர் இருக்கும்ல, அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களோட நம்பர் வந்து போட்டிருப்பீங்க. அந்த நம்பரை செக் பண்ணி பாருங்கள். நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து போட முடியும். நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து எங்கேயாவது போட்டீங்க அப்படின்னா கூடியும் நீங்கள் வந்து ஸ்கூலில் டேரெக்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களோட கிளாஸ் டீச்சர் வந்து இருப்பாங்களா, அவங்கள்ட்ட வந்து கேளுங்க. அவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல்லேருந்து ரிசல்ட் சொல்ல மாட்டாங்க, அது வந்து வரும், மெசேஜ் வந்து மூலியமாக வந்து வரும். இருந்தாலும் உங்களுக்கு முதலே வந்து இதில் இருக்கிறது தான் வந்து அப்படியே வந்து அவங்க வந்து ஃபார்வர்டு பண்ணுவாங்க. அதனால் ரிசல்ட் வரது இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ரிசல்ட் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னா வேலையாக அதை கண்டுபிடிக்க வேலைகள் பாருங்கள். வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும் இந்த வெப்சைட்டில். அப்புறம் வந்து கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு ஃபார்மெட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட்டே வந்து எடுக்க முடியும். வந்து டேட்டு, அதாவது DD/MM/ அப்புறம் வந்து இயர்னு சொல்லிட்டு வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜனவரி மந்தில் வந்து 3ஆம் தேதி நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னா முன்னாடி 0 போட்டு நான் வந்து 3 போடணும். ஓகேவா, அதாவது இப்போ ஒருத்தவர் வந்து மார்ச் 3ஆம் தேதி பிறந்திருக்காரு அப்படின்னா 0 போட்டு 3 போடணும். 3 போட்டோன்னே அப்புறம் ஸ்லாஷ் போடணும். ஸ்லாஷ் போட்டால் மட்டும்தான் வந்து வரும். இப்போ வந்து சில பேர்லாம் வந்து 23ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, 24ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து 0 போட்டு தான் 23 போடணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 டிஜிட்டில் வந்து உங்களோட நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் 0 ஆட் பண்ண தேவைகள் கிடையாது. மற்றபடி ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 0 போட்டு அதுக்கடுத்தது
தான் வந்து உங்களோட நம்பரை நீங்கள் வந்து போடணும். நம்பரை போட்டோன்னே அப்படியே ரைட் சைடில் வந்து நீங்கள் ஸ்லாஷ் போடுற மாதிரி இருக்கும். 03 போட்டு ஸ்லாஷ் போட்டு மந்த்துமே அதே மாதிரி தான். மேபி நீங்கள் வந்து மே மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 05 வந்து போடணும். அப்புறம் வந்து நீங்கள் டிசம்பர் மந்தில் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1-2 போட்டால் மட்டும் போதும், 0 போட தேவைகள் கிடையாது. மந்த்துமே என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்லாஷ் போடணும். அதுக்கிட்ட தான் வந்து இயர் பிறந்த வருஷம் நீங்கள் வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் 2002 போட்டு 0 போட்டு அதுக்கடுத்து உங்களோட இயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் நான் வந்து சாம்பிள் நான் வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கன்ஃபார்மாக வந்து நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வந்து பார்த்துடலாம். எல்லாமே ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணோன்னையும் கீழே நீங்கள் வந்து கெட் மார்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து மார்க் வராது, அதாவது மே 6 தான் வந்து மார்க் வந்து வரும். அப்போ தான் வந்து வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா எரர் தான் வந்து வரும். மோஸ்ட்லி வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாது. அதனால நீங்கள் மே 6 வந்து வந்தோடையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன ப்ரோ பெரிய தலைவலியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறத கேட்கலாம். கவலைப்படாதீங்க. இதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ லைவ் வந்து வருவோம். ஸோ லைவ் மூலிமா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். அண்ட் லைவ்லேயே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் வந்து சொல்ல போகிறோம். கவலைப்படாதீங்க, நம்ம சேனல் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் கன்ஃபார்மாக வந்து லைவும் வந்து வரும். அதனால் என்ன கூடயும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூடயும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து பண்ணுறேன். முக்கியமாக டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. அதுதான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதனால் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க.